வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ரிவெஞ்ச் ஆர் லவ் இதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, இவ்வளோ நாள் கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கூட கிடைக்காத அந்த ஹாஸ்டல் ரூம் நம்ம வையனுக்கு சடனாக கிடச்சிடும். என்ன ரீசன்னு வையனுக்கு தெரியாது, பட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த ரீசனுக்கு பின்னாடி தேயாங் தான் இருக்காங்கன்னு. பட் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது, எதுக்காக தேயாங் பையனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தான் லவ், கேர்ள் ஃப்ரெண்ட், ரிலேஷன்ஷிப் இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம தேயாங் மைண்டில் ஏதாவது ஈவிலான பிளான் இருக்கா? அந்த பிளானால் நம்ம பையன் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த ஃபர்தர் ஸ்டோரியில் பார்க்கலாமா? இன்னும் யார் யார் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துலையோ பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி கரெக்டாக புரியும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டைம் ஸ்கிப்பாக இருக்கும், நெக்ஸ்ட் டே ஆகிட்கோ. இப்போ நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஹாஸ்டல் ரூமில் இருக்கீங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க ஹாஸ்டல் ரூமுக்கு. உங்கள் ஃப்ரெண்டும் கூட வந்திருப்பாங்க, ஆஃப்கோர்ஸ் டீனா. என்ன வையன் செம்ம ஹாப்பியாக இருக்க போல் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஆமாம் டீனா, என்னால் நம்பவே முடியல. நான் இந்த ஹாஸ்டல் ரூம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். கடவுளுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லணுமோ தெரியாது. இந்த ஹாஸ்டல் ரூம் மட்டும் கிடைக்காத இருந்திருந்தா என்ன எதுக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா, கிடைக்காம இருந்திருந்தா நான் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன், நீ எதுக்காக டென்ஷன் எடுக்கிற? இந்த டீனா இருக்கிற வரைக்கும் இந்த வையனுக்கு எந்த மாதிரி பிரச்சனையோ வராத மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நடு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளாஸுக்கு போயிருக்குவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேவங்க வந்துட்டு காலேஜுக்கு போகிறதுக்காக ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு டைனிங் டேபிள் கிட்டே வருவாங்க. எல்லாருமே அவங்கள ஷாக்காக பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க லைஃப்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்குவாங்க, அதுலேயும் காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வேறு வந்திருக்குவாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்களே பார்த்துட்டு, என்ன தேயம் இவ்வளோ சீக்கிரம் எங்கே ரெடி ஆகிட்டேன்? அஃப்கோர்ஸ் காலேஜுக்கு போகிறதுக்கு தான், வேறு என்னங்க போட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க உங்கள் பையன் இப்படி திடீர்னு மாறிட்டா? வெளியில் மழை ஏதாவது வருதா? இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சது இல்லாமல் காலேஜுக்கு வேறு ரெடியாக இருக்கா? அப்போ ஜின், அம்மா எதுக்கு அவனை கிண்டல் பண்ணுற? அவன் காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கானா சந்தோஷம் தானே? இவ்வளோ நாள் பாரு, பப்பு, நைட் கிளப்ஸுன்னு சுற்றிட்டு இருந்தான்னு எப்போ பார் பொல்மினே இருக்குவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஜின். இவ்வளோ நாள் காலேஜுக்கு போகணுன்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்பா, இன்ட்ரெஸ்ட் இல்லை, மூட் இல்லைன்னுவா. இப்போ என்ன திடீர்னு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேயாங், அது ஒன்றும் இல்லைம்மா, ஆக்சுவலி நேற்று அண்ணா எனக்கு கொஞ்சம் புத்தி சொன்னாங்க. அவங்க சொல்லுறது எனக்கு சரின்னு தான் தோணுச்சு. என்னவா இருந்தாலும் படிப்பில்லைன்னா நான் 0 தான். எப்படி இருந்தாலும் இது என்னோடய ஃபைனல் இயர் வேறு. இந்த இயராவது அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக தேயாங்கே பார்ப்பாங்க. ஏன்னா எவ்வளோலாம் புத்தி சொல்லியும் கேட்காத நம்ம தேயாங் இன்றைக்கி திடீர்னு சேஞ்ச் ஆகிட்டு காலேஜுக்கு போகிறேன், அதுவும் சீக்கிரமாக டைமு கரெக்டாக போகணும் அப்படின்னுலாம் சொல்லினுக்குவாங்க இல்லைங்களா. அதனாலே அவங்களுக்கு நம்ப முடிஞ்சிருக்காது. இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குவாங்க, ஏன்னா தேயாங் வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிறாங்கன்னு. என்ன ப்ரோ அப்படி பார்க்குற? இவ்வளோ நாள் காலேஜுக்கு வர மாட்டேன், பப்பு பாருன்னு சுற்றுவேன்னு எப்போ பார் திட்டின்னுக்குவேன். இப்போ தான் கரெக்டு டைமுக்கு காலேஜுக்கு போயின்னுக்கிற, இப்போ கூடவா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜின் வந்துட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேயாங், திடீர்னு நீ வந்து இப்படி நிற்கிறியே, அதனால் கொஞ்சம் டவுட் ஆச்சு. சரி, எப்படியோ நீ ஒழுங்காக படித்தா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லி கிளம்பிருக்குவாங்க நம்ம ஜின். அவங்க பின்னாடியே தேயாங்கும் கிளம்பிருக்குவாங்க, டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு கிளாஸ் நடந்துனுக்கோ, நீங்கள் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிறத கேட்டுனுக்குவீங்க. பட் உங்களுக்கு விண்டோலேருந்து யாரோ பார்த்துன்னுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். டக்குன்னு திரும்பி பார்க்குவீங்க, பட் யாருமே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி யாரோ நின்று இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ. மறுபடியும் உங்கள் கிளாஸ் கவனிச்சுன்னுக்குவீங்க, பட் மறுபடியும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குவீங்க, பட் மறுபடியும் யாரும் கிடையாது. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, டீனா அப்பத்துலேருந்து விட்டுக்கிட்ட யாரும் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடி. ஏய், அதெல்லாம் யாரும் இருக்காதுடி, கிளாஸ் ஹவர்ஸில் யாருமே வெளியில் வர மாட்டாங்க, தெரியும் இல்லை? இல்லை டீனா, யாரும் நின்றுன்னு இருந்தாங்க, ஆனால் நான் பார்க்கும்போது யாரும் இல்லை. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒழுங்காக கிளாஸை கவனி, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு விண்டோ பக்கம் பார்க்குவீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இன்னொரு பக்கம், பரவாயில்லையே, இவளுக்கு படிப்பு பற்றி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எதுக்கு தான் சொல்கிறதா ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ்ன்னு. அப்படி என்னடி இருக்கும் உங்ககிட்ட? என்னை இப்படி அட்ராக்ட் பண்ணிட்டே. என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஏன் குளிக்க கூட முடியல. எல்லா இடத்துலையும் நீயே தெரியுற. ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுற்றிட்டு கிளப்ஸ், பப்ஸு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த என்ன உன் பின்னாடி இப்படி சுத்த விட்டுட்டியே. அதுவும் என்னை காலேஜுக்கு வர மாதிரி பண்ணிட்ட இல்லை நீ. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்து பேசினுக்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம தேயாங். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ லஞ்ச் பிரேக்கு, நீங்கள் கேன்டீனுக்கு போயிருக்கிறீங்க. உள்ளே தேவங்க வந்துட்டு ஆல்ரெடி அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்குவாங்க. நீங்கள் உள்ளே போன உடனே தேவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லு உங்கள் மேலே வந்துடும். அப்போ ஜிமின் வந்துட்டு, ஏய் மச்சா, யாரடா அப்படி பார்த்துன்னுக்குற அப்படின்னாங்க. அப்போ தேவங், நான் யாரையும் பார்க்கலையே, ஜஸ்ட்டு சும்மா நம்ம கேன்டீனை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, ஓ இவ்வளோ வருஷம் இல்லாதது இன்றைக்கி என்ன புதுசா கேன்டீனை சுற்றி பார்க்குற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, இப்போ நீ என்னை சாப்பிட்றதுக்கு விடுறியா இல்லை இப்படியே கொஷன் மேலே கொஷன் கேட்டுன்னுக்குவியா எங்கள் அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிமின் ஏதோ சொல்ல வருவாங்க, அதுக்குள்ளே ஒரு பெரிய சவுண்டு. இவங்க வந்துட்டு அந்த சவுண்டு வர டைரெக்ஷனில் திரும்பி பார்க்குவாங்க. பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் ஆகிட்டுக்குவாங்க. அங்கே என்ன நடக்குது ஜிமின் அப்படின்னு கேட்குவாங்க. எனக்கு என்னடா தெரியும், நானும் உன் கூட தானே இங்கே உட்காந்துன்னுக்கிறேன், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாரோ சண்டை போடுறாங்க, அதை எழுந்திரிச்சு போய் நான் வேடிக்கை பார்க்கணுமா? நான் யார்? நெக்ஸ்ட்டு மாஃபியா கிங். இந்த மாதிரி சில்லி சண்டையிலலாம் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், சரி நீ இங்கே உட்காந்துன்னு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்குவாங்க. சடனாக, டே மச்சா, அது புது பொண்ணு தானே அப்படின்வாங்க. யாருடா? அங்கே சண்டை நடந்துருக்குது இல்லை, அங்கே அந்த பொண்ணு இருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு தேயாங்க அந்த சண்டை நடக்கிற டைரெக்ஷனில் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா நீங்கள் அழுந்துட்டு நின்றுக்குவீங்க. தேயாங்க உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக. அப்போ ஜிமின் வந்துட்டு, இருடா மச்சா, நான் போய் கேட்டுன்னு வரேன் என்னன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், ஜிமின் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், இந்த சில்லி சண்டைக்கெல்லாம் நீ எதுக்குடா வர, நீ இங்கே இரு, நான் போய் கேட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிமின், ஆக்சுவலி சண்டே எங்கள் காலேஜில் நடக்கிறதுனால நான் போய் கேட்கலனா அது தப்பாயிடும் இல்லை, எங்கள் காலேஜுக்கு தான் கெட்ட பேர், நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு நீங்கள் இருக்கிற டைரெக்ஷனுக்கு வருவாங்க. ஜிமின் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக தேயாங் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, தேயாங் நீ பண்ணுறது எனக்கு என்னமோ சரியாக தோணலடா, நீ எதுக்காக அந்த பொண்ணு விஷயத்தில் இவ்வளோ இன்டர்ஃபியர் ஆகிற, இல்லை நீ உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறியா, நான் தான் ஏதோ தப்பாக நினச்சின்னுக்கிறேனா, எனக்கு எதுவும் புரிய மாட்டேன் அந்த தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே டைரெக்ஷனுக்கு வருவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்துட்டு அழுதுன்னுக்குவீங்க. இன்னொரு டைரெக்ஷனில் கத்தின்னுக்குவாங்க ஒரு பொண்ணு. அவங்க வேறு யாரும் இல்லை, உங்கள் கசின் லியா தான். உனக்கு கண்ணு தெரியுது இல்லையா, நீ எங்கே வந்தாலும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறியே அப்படின்னு திட்டின்னுக்குவாங்க. சடனாக தேயாங்க பார்த்த உடனே அவங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, தேயாங் இங்கே பாரு தேயாங், இவன் என்ன பண்ணியிருக்கான், எவ்வளோ சூடான சூப்பை என் கை மேலே தள்ளி விட்டுட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் வாயில் வார்த்தை வந்துன்னு இல்லை, நீங்கள் பயங்கரமாக அழுதுன்னுக்குவீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு மறுபடியும் லியாவை பார்த்துட்டு, அவள் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ லியா, என்ன தேயாங், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, அப்போ நான் போய் சொல்கிறேனா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் டீனா, ஆமாம் நீ தான் போய் சொல்கிற, வாய் திறந்தால் வெறும் பொய் தான் வருது, உன்னை போய் யார் நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, டீனா சீனியர்கிட்ட பேசுகிறேன்றது ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. சாரி சீனியர், பட் அவங்க வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, என் ஃப்ரெண்டு எந்த தப்பு பண்ணல, அவங்களே வந்து வேணும் இவன் மேலே மோதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா சீனியர், இங்கே பாருங்கள் இவளோட ட்ரெஸ்ஸு, இவள் ட்ரெஸ்ஸு மேலே வேணும்னு ஜூஸை ஊற்றி இவள் ட்ரெஸ்ஸை பால் பண்ணிட்டாங்களே, இது பரவாயில்லையா, இது ஒன்றும் தப்பு கிடையாதா, பாவம் சீனியர் வையன்,
எப்போவுமே இந்த கேங் அவளை புல்லி பண்ணிகிட்டே இருக்குது. அவளோட டெஸ்க் மேலே எதேதோ எழுதி வைக்கிறது, அவளோட லாக்கர் மேலே எழுதி ஒட்டுறது, என்னென்னவோ பண்ணுறாங்க சீனியர். நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்வாங்க. அப்போ தேயாங் உங்களையே பார்த்துட்டு, இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த பொண்ணு கூட. இவள் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. இவளுக்கு பிரச்சனைன்னா என்கிட்ட வந்து சொல்லணும். நானே இவளை தேடிட்டு போய் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு சால்வ் பண்ண முடியாது. அப்போ லியா வந்துட்டு, தேயோங் அதான் நான் சொல்கிறேன்ல, அவள் வேணும்னு தான் பண்ணான்னு. நீ என்ன தேயோங் இவங்கக்கிட்டலாம் பேசிட்டு நின்றுக்கிற? எனக்கு வலிக்குது தெரியுமா? அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்போ தான் அவளுக்கு புத்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே நீங்கள் மெதுவாக உங்கள் தலையை தூக்கி தேவங்க பார்க்குவீங்க. தேவங்க வந்துட்டு ஆல்ரெடி உங்களையே பார்த்துக்குவாங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட். உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் இருக்கோ. அது தேயாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கோ. இல்லை சீனியர், நான் வேணும்னு பண்ணல, என்னை நம்புங்க. என்னை இந்த காலேஜில் யாருமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களாவது என்னை நம்புங்க சீனியர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா வந்து ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு அவங்க கையை காமிக்குவாங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இனிமே யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணா நீ டைரெக்டாக என்கிட்ட வர, புரியுதா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுவீங்க. வேர்ட்ஸ் டியர், வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சிச்சு சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. சரி, இப்போ நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க மறுபடியும் பார்க்குவீங்க. கிளாஸுக்கு போ அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு டீனா கூட கிளாஸுக்கு போயிடுவீங்க. அப்போ லியா வந்துட்டு எதுவும் சொல்ல வருவாங்க. இதை பார் லியா, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் முன்னாடி இந்த மாதிரி ட்ராமா பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. தேவங்க வந்துட்டு ஜிமினை பார்த்து, ஜிமின் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ அந்த பொண்ணை புலி பண்ண அந்த 2 பொண்ணுங்க, அவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே காலேஜாக இருக்கணும். நாளிலேருந்து அவங்க 2 பேரும் இந்த காலேஜ்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஃபுல் ஷாக்கா, டே மச்சான் என்னடா சொல்கிற? எதுக்குடா இவ்வளோ பெரிய டிசிஷன்? நம்ம காலேஜில் இதெல்லாம் என்ன புதுசாக நடக்குது? அதுவும் இல்லாமல் இதில் நான் என்னடா பண்ண முடியும்? நீ தான் உங்கள் அண்ணா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, எங்கள் அண்ணா கிட்ட பேசினா எந்த வேலையும் நடக்காது, அவர் வந்துட்டு மன்னிச்சு விட்டுருவார். நீ எங்கள் அப்பா கிட்டே போய் நான் சொன்னதா சொல்லி அந்த பொண்ணுங்களை இந்த காலேஜ்லேருந்து, இதுக்கு உங்கள் அப்பா ஒத்துக்குவாராடா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு ஸ்மர்க் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக ஒத்துக்குவார், ஆனால் இங்கே நடந்த ஆக்சுவல் ரீசன் சொல்ல போகாது, நான் சொல்கிறத அப்படியே போய் எங்கள் அப்பா கிட்டே சொல்லு. அப்போ நீ அந்த பொண்ணுங்களை ரெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட வேணாம், எங்கள் அப்பாவே பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குவாங்கன்னா, அந்த பொண்ணுங்க வந்து தேவங்க ட்ரபிள் பண்ணிருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜிமினும் போய் தேவங்கோட அப்பா கிட்ட அப்படியே சொல்லியிருக்குவாங்க. அவங்க அந்த பொண்ணுங்களை தேவங்க சொன்ன மாதிரி காலேஜ்லேருந்து ரெஸ்டிகேட் பண்ணியிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு வருவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஓடி வருவாங்க. வயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? தெரியாது, இப்போ தானே நான் காலேஜ்குள்ளே வரேன், நீ சொன்னதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, குட் நியூஸ் டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குட் நியூஸ்? சீக்கிரம் சொல்லுடி அப்படின்வீங்க. அப்போ அவங்க, அது என்ன தெரியுமா, நேற்று உன்னை புலி பண்ணாங்கல்ல 2 பொண்ணுங்க, அவங்க 2 பேரையும் இந்த காலேஜ்லேருந்து ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்கிற? ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்களா? பாவடி அவங்க 2 பேரோ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா, நீ என்ன லூஸாடி, நேற்று உன்னை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க, அவங்கள போய் பாவன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லடி, அவங்க காலேஜை விட்டு தூக்கிட்டா அவங்க எங்கடி போய் படிக்குவாங்க, அவங்க ஸ்டடீஸ் டிஸ்கண்டினியூ ஆகிடும் இல்லை, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ அவங்க பற்றியெல்லாம் கவலைப்படாத, உன்னை ட்ரபிள் பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்குது, அதை நினச்சி சந்தோஷப்படுறத விட்டு நீ அவங்களுக்கே பாவ பார்க்குறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை டீனா, சரி அதை விடு, இதெல்லாம் யார் பண்ணுது அப்படின்னு கேட்பீங்க. அப்போது அவங்க, நம்ம சீனியர் தான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஹார்ட் பீட் ஸ்கிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. யார்? அதான் வையன், நம்மளோட ஜிம்மின் சீனியர்,
அவங்க தான் போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஓ ஜிமின் சீனியரா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா வந்துட்டு ஆமாம், நீ வேறு யாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, சரி நடு கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளாஸுக்கு போயிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. லஞ்ச் பிரேக் கேன்டீனில் இருக்கீங்க. தேயாங்க அவங்க குரூப்பு வரும். நீங்கள் அவங்களே பார்த்துட்டு டீனா நான் ஜிமின் சீனியருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேனே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா தாராளமாக போய் சொல்லு, யார் வேணான்னு தடுத்துந்து. இல்லை அவங்க கூட தேயாங் சீனியர் இருக்காங்கடி, எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. சாயங்காலமாக ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். தேயாங் சீனியர் ஃபுல்லாக பிஸி ஆகிடுவாங்க. அப்போ நீ வேணா ஜிம்மன் சீனியருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிடே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சாயங்காலமாக நான் அவங்கள எங்கேன்னு தேடின்னு போட்டடி அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க ஸ்போர்ட்ஸ் ரூமில் எங்கேயாவது கிடைக்குவாங்கடி, தேடலாம். சரி இப்போ சீக்கிரம் சாப்பிட்டு, கிளாஸுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு கிளம்பியிருப்பீங்க. தேயாங் கண்ணு வந்துட்டு உங்கள் மேலேயே இருக்கும். மச்சா சாப்பிட்டு அப்படின்வாங்க ஜிமின். அப்போ தேயாங் வந்துட்டு ஓ எடுத்துகிட்டு வந்துட்டியா, சரி கூடு, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது, பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்டேருந்து அந்த ஃபுட்டு ட்ரே எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஜிமின் வந்துட்டு தேயாங்கே பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு லைட்டாக டவுட் வந்துட்டுருக்கோம். தேயாங் வந்துட்டு உங்கள் விஷயத்தில் ஏதோ ஈவெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. ஈவினிங் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இப்போ ஜிமினை தேடினுக்கிறீங்க. டீனா வந்துட்டு ஒரு சீனியரை கேட்குவாங்க. அவங்க வந்துட்டு ஜிமின் ஸ்போர்ட்ஸ் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்குவாங்க. நீங்கள் 2 பேரும் போயிருக்குவீங்க. அப்போ டீனா வந்துட்டு ஐயன் நீ போயிட்டுரு, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்வாங்க. ஏய் நான் தனியாக எப்படி போட்டோம் அப்படின்னு கேட்பீங்க. நடந்துந்தா அப்படின்வாங்க. டீனா காமெடி பண்ணாத, நான் தனியாக எப்படி ஸ்போர்ட்ஸ் ரூம்குள்ளே போட்டோம். ஏய் ஜிமின் சீனியர் வந்துட்டு ரொம்ப நல்லவங்கடி, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ போயிட்டே இரு, அதுக்குள்ளே நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடி சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரூம் பக்கம் போவீங்க. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரூம் டோர்கிட்ட நின்றுக்கிறீங்க. ஃபுல் யோசிச்சுன்னுக்குவீங்க எப்படி கூப்பிடுறது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. சீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவீங்க. பட் உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. ஸோ நீங்கள் யாருமே இல்லையா, மேபி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸுக்கு போயிட்டுருக்குறாங்களோ என்னமோ, எதுக்கு ஒரு தடவை டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போவீங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு பெரிய ஷாக்கு. டக்குன்னு கண் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. சாரி சாரி சீனியர், எனக்கு நீங்கள் உள்ளே இருக்கிறது தெரியல, சாரி அப்படின்னு சொல்வீங்க. ஏன்னா தேயாங் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட இருப்பாங்க. அந்த பொண்ணு தேயாங்க ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணுறதுக்கு போய்க்குவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிடுவீங்க. ஏய் யார் நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, உள்ளே வரத்துக்கு முன்னாடி டோர் நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரணுன்ற காமன் சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்கள் மேலே வாய்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஓ டார்லிங் எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, இப்போ முடியலன்னா என்ன, நம்ம மேட்ச் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிஸ் பண்ணலாம், வெறும் கிஸ் மட்டும் இல்லை வேறு ஏதாவது எக்ஸைட்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மர்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு கண்ணை டைட்டாக மூடிட்டு கீழே பார்த்துக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க 2 பேரும் பேசுகிறது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நான் வெளியே போயிடுறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்வாங்க. நீங்கள் அப்படியே நின்றுக்குவீங்க. தேயாங் அந்த பொண்ணை பார்த்துட்டு டார்லிங் நம்ம ஈவினிங் பார்க்கலாம், இப்போ நீ வெளியே போ, நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிடும். அவங்க அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இவகிட்ட என்ன பேசுகிற தேயாங் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க நம்ம 2 பேரோட இந்த பர்சனல் மூமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் ரூமில் என்ன வேலை அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏன் முன்னாடியே பேசலாமே தேயாங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு. அப்போ தேயாங் வந்துட்டு இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்க்கெல்லாம் நீ எதுக்காக டென்ஷன் பண்ணிக்கிற, நீ வெளியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நர்வஸாக ஃபுல் டைம் உங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க. இப்போ சொல்லு, எதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரூம்குள்ளே வந்த அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆக்சுவலி ஜிமின் சீனியரை தேடின்னு வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஹலோ மிஸ் வையன், நான் இங்கே இருக்கேன்,
நீங்கள் அந்த பக்கம் திரும்பின்னு பேசினா எனக்கு எப்படி கேட்கும் அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக தேயாங் டைரெக்ஷனில் திரும்பி சொல்வீங்க, நான் வந்து ஜிமின் சீனியரை தேடின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே சொல்லினுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் கிட்ட நடந்துன்னு வருவாங்க. ஜிமினியா, அவனை எதுக்காக மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி நேற்று என்னை புலி பண்ண 2 பொண்ணுங்களை காலேஜை விட்டு ரெஸ்டிகேட் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு ஓ, அந்த பொண்ணுங்களை ரெஸ்டிகேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களே அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அது சரி, அந்த தரையில் என்ன இருக்குது? எப்போ பார்த்தாலும் அந்த தரையை பார்த்தே பேசுகிறியே அப்படின்வாங்க. ஹலோ டியர், உன்கிட்ட தான் பேசுகிறேன், தலையை தூக்கி என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக உங்கள் ஹெட் லிஃப்ட் பண்ணுவீங்க. ஹெட் லிஃப்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். ஏன்னா தேவங்க வந்துட்டு உங்கள் கிட்ட நின்றுக்குவாங்க. அது சரி, உனக்கு என் மேலே என்ன அந்த மாதிரி கிரட்ஜு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் லுக் கொடுக்குவீங்க தேவங்க பார்த்துட்டு. இல்லை, எதுக்கு கேட்குறேன்னா, அன்றைக்கி கிளப்பில் ஆல்மோஸ்ட் உன் கசின் என்னை கிஸ் பண்ணுறதுக்கு இருந்தான். அப்போ கூட நீ தான் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ண. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ரூமில் இந்த பொண்ணு என்னை கிஸ் பண்ணுறதுக்கு இருந்தான். இன்றைக்கும் நீ தான் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண. அதனால தான் கேட்குறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அது சீனியர், எனக்கு சத்தியமாக தெரியாது சீனியர், நான் ஜிம்மின் சீனியரை தேடிந்தான் உள்ளே வந்தேன், நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வீங்க. சரி, ஓகே, நீ தெரிஞ்சே பண்ணியோ இல்லை தெரியாமல் பண்ணியோ மொத்தத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீ தான் கம்பன்சேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் முன்னாடி நடந்துட்டு வந்துன்னே இருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு பேக்வர்ட் டைரெக்ஷனில் போயின்னுக்குவீங்க ஃபுல் நர்வஸாக. பட் உங்களோட பேட் லக், உங்கள் பின்னாடி ஒரு வால் இருக்கும். தேவங்க வந்துட்டு உங்களை வாலில் கேஜ் பண்ணிடுவாங்க. சீனியர், நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்வீங்க. போகலாம், எதுக்கு அவ்வளோ அவசரம்? ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்வாங்க. என்ன சீனியர்? நீ பண்ண டிஸ்டர்பன்ஸ்க்கு நீ தான் கம்பன்சேட் பண்ணோன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணும் சீனியர் அப்படின்னு கேட்பீங்க. நீ என்ன பண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆவாங்க. அவங்களோட ஹார்ட் பிரெத்து உங்கள் ஃபேஸ் மேலே ஃபீல் ஆகிருக்கோ. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக கண்ணை மூடிட்டு, சீனியர், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சீனியர், ப்ளீஸ் சீனியர் என்னை விட்டுருங்க, நான் வேணும்ன்ட்டு உள்ளே வரலன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தேவங்க வந்துட்டு, இதை பார், நான் பேசும்போது என்னை பாருன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக உங்கள் கண்ணை திறந்து பார்க்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. எனக்கு நல்லா தெரியும் நீ வேறு பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு. உன்னோட அந்த இன்னசென்ஸ் தாண்டி என்னை இப்படி அட்ராக்ட் பண்ணுது. என்ன ப்ளே பாய் நினச்சிட்டே வையன்? நானும் பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். சில பொண்ணுங்க அவங்களாவே வந்து என் மேலே விழும்போது நானும் சும்மா அவங்க கூட டைம் பாஸ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தேவாங்க பார்க்குவீங்க. நீ நினைக்கலாம் அப்போ எதுக்காக அவங்களை கிஸ் பண்ண விட்டேன்னு. நீ வராத இருந்திருந்தா அந்த பொண்ணை நானே தடுத்திருப்பேன். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நான் யாரையும் கிஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு ஒருத்திக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணையே பார்த்து சொல்லுவாங்க. நீங்களும் அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு, கூடிய சீக்கிரம் அவளை மூச்சு திணற கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு உடம்பெல்லாம் ஷிவர் ஆகும். அவங்க வேறு உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். அப்போ டக்குன்னு டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்கும். நீங்கள் ஃபுல் ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு, சீனியர், யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு என்ன, இப்போது யாராவது உள்ளே வந்து நம்மளை இப்படி பார்த்தா தப்பாக நினைக்கிட்டோம். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சீனியர், ப்ளீஸ் சீனியர், என்னை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. விட முடியாது. நான் கேட்டதுக்கு இன்னும் எனக்கு பதிலே வரல. என்ன சீனியர்? நாளைக்கு எங்களோட ஃபைனல் மேட்ச், அதுக்கு நீ வரணும். வர்றது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரணும்.
அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர், நான் எப்படி வந்து ஃப்ரண்ட்டில் உட்காருது? எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. நாளைக்கு நீ வர, அவ்வளோதான். இல்லைன்னா இப்படியே நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வெளியேருந்து வாய்ஸ் கேட்கும். அது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு டீனா தான். சீனியர், உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாக்காக, சீனியர் ப்ளீஸ் சீனியர் என்னை விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நாளைக்கு வரியா இல்லையா? நான் வரேன் சீனியர், ப்ளீஸ் என்னை விடுங்க சீனியர். அப்போ தேவங்க வந்துட்டு, டீனா, நான் உள்ளே தான் இருக்கேன். என்ன விஷயம்? சீனியர், என் ஃப்ரெண்டு வயன் இங்கே வந்தாளா? ஆமாம், அவள் ஜிம்மினை தேடின்னு வந்திருந்தான். நான் தான் ஜிம்மின் லைப்ரரியில் இருக்கான்னு சொன்னேன். மோஸ்ட்லி அங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா வந்துட்டு, ஓகே சீனியர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியிலேருந்து அப்படியே போயிட்டுக்குவாங்க. நீங்களும் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் செஸ்ட் மேலே கை வைக்குவீங்க. நீங்கள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா தேவம் உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து க்யூட்டாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அவங்கள பார்த்த உடனே டக்குன்னு உங்கள் ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க மறுபடியும். அப்போ தேவங்க வந்துட்டு மறுபடியும் உங்கள் கிட்ட லீன் ஆகிட்டு, என்னை பார்த்து எதுக்கு இவ்வளோ பயப்படுற? என்னை பார்க்குறதுக்கு சிங்கப்புலி மாதிரி தர்றேனா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அப்போ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், வேர்ட்ஸ் டியர், உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பயம்லாம் எதுவும் இல்லை, அப்போ எதுக்கு என்னை பார்த்தா எப்படி ஷிவர் ஆகிற அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, சரி ஓகே, இப்போ போ, உன் ஃப்ரெண்டு உன்னை தேடின்னுக்குவா. பட் நாளைக்கு மறந்துடாத, நான் நல்லா பேசுகிறேன்னு நினச்சிட்டு அது அட்வான்டேஜாக எடுத்துக்காத, புரியுதா அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு தேவங்கே பார்த்து, புரிஞ்சுது சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு பின்னாடி போவாங்க. போ அப்படின்வாங்க. நீங்கள் அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடிடுவீங்க. இங்கே போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு தேவங்க வந்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு, என்னோடய க்ளோஸ்னஸ்ஸை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலையே, அப்போ வேற எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்வாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு லைப்ரரி பக்கம் போயின்னுக்குவீங்க உங்கள் ஃப்ரெண்டை தேடின்னு. அப்போ டக்குன்னு ஒருத்தவங்க மேலே பம்ப் பண்ணிடுவீங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஜிம்மின் தான். ஏ வயன், ஆர் யூ ஆல் ரைட்? பார்த்துப்போ, எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக போயின்னுக்குற அப்படின்னு கேட்பாங்க. சாரி சீனியர், நான் உங்களை பார்க்கல, நான் உங்களை தான் தேடின்னு வந்திருந்தேன் அப்படின்வீங்க. அப்போ ஜிம்மின், என்னையா, எதுக்கு? இல்லை, நேற்று என்ன புள்ளி பண்ண பொண்ணுங்களே பிரின்சிபல்கிட்ட சொல்லி ரெஸ்டிகேட் பண்ண வச்சிங்கன்னு டீனா சொன்னான், அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் வந்தேன். அப்போ நீ எனக்கு இல்லை, தேவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஷாக் ப்ளஸ் கன்ஃபியூஸ்ட் லுக் கொடுக்குவீங்க. தேவங் சீனியர்க்கா, என்ன சீனியர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், ஆக்சுவலி அவன்தான் என்னை பிரின்சிபல்கிட்ட பேச சொல்லி அந்த பொண்ணுங்களை ரெஸ்டிகேட் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு, ஓ அப்படியா, சரி, இருந்தாலும் தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. இட்ஸ் ஓகே வயன், ஆஸ் அ சீனியர் ஒரு ஜூனியருக்கு ஹெல்ப் பண்ணேன். இன்னொரு விஷயம், உனக்கு ஃப்யூச்சரில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நீ தைரியமாக வந்து என்கிட்ட சொல்லலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிருப்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும், என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது. நீங்களும் அங்கேருந்து போயிருக்குவீங்க, டீனாவை தேடிட்டு டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஹாஸ்டல் ரூமில் படுத்துன்னுக்குவீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு தேவங்களோட ஃபேஸே ஞாபகம் வந்துன்னுக்கோ. எனக்கு எதுக்கு இவரோட ஃபேஸே ஞாபகம் வருது? ஆனால் வயன், அவர் எதுக்காக என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார்? அவர் ப்ளே பாய் கிடையாது, எந்த பொண்ணுக்கிட்டையும் தப்பாக நடந்துக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் அவர் இன்னும் யாரையும் கிஸ்ஸு கூட பண்ணல. அவரை கிஸ் பண்ணுறதுக்கு ஒருத்திக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னார். யார் இருக்கோ? ஏ வயன், நீ என்ன லூஸா? நீ எதுக்காகடி இதெல்லாம் யோசிச்சுன்னுக்கிற? சீக்கிரமாக படுத்து தூங்கு, நாளைக்கு காலேஜுக்கு போவானவா. அதுவும் இல்லாமல் நாளைக்கு அவர் என்னை மேட்ச் பார்க்குறதுக்கு வேறு கூப்பிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு சீட்டில் வேறு உட்காரணும்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி போய் உட்காருவேன்? ஐயோ கடவுளே, எனக்கு ஒரே பயமாக இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் அவரோட மேட்சுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவர் கண்ணிலே படக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்டை ஃபுல்லாக போத்தின்னு படுத்துருவீங்க. இன்னொரு பக்கம் தேயாங் அவங்களோட பால்கனியில் நின்று ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. உங்கள் பற்றியே யோசித்து, என்னடி பண்ணி தொலைச்சிட்ட,
என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியலடி. இவ்வளோ நேரத்துக்கு ஏதாவது ஒரு கிளப்பில் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த என்ன இப்படி என் ரூமில் தனியாக நின்று உன்னை பற்றி யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு அவங்களே பேசினுக்குவாங்க. அப்போ யாரோ சடனாக அவங்க ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க. யாருன்னு பார்த்தா அவங்களோட அண்ணா, நம்ம ஜின் தாங்க. என்னன்னா இன்னும் தூங்கல? என் ரூமில் என்ன பண்ணுற? இல்லை, நான் என் பால்கனியில் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னோட ரூம் லைட்ஸ் ஆனாக இருந்ததை பார்த்து யாருன்னு பார்க்கலான்னு வந்தால் நீ தான் நிற்கிறியே. ஏன் இன்னைக்கு எங்கேயோ போகலையா? என்னன்னா போனாலும் குறை சொல்கிற, போகலன்னாலும் குறை சொல்கிற அப்படின்வாங்க தேயம். இல்லை, நீ உண்மையாகவே மாறிட்டியா இல்லை மாறின மாதிரி நடிக்கிறியா? எனக்கு புரியல தேயம். உன்னோட இந்த சேஞ்சஸ்க்கு யார் ரீசனுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நீ இந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வர்றது, காலேஜுக்கு போகிறது, எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேயம். இப்படியே கண்டினியூ பண்ணு. உன்னோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. நீ மாஃபியா கிங் ஆவியோ விட்றியோ இதெல்லாம் செகண்டரி. உன்னோட ஸ்டடீஸ் அண்ட் எஸ்பெஷலி உன்னோட ஹெல்த்தை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணு. டெய்லி குடித்து இப்படி ஸ்மோக் பண்ணி தினம் ஒரு பொண்ணுங்க கூட சுற்றி இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை தேயம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட ஒரு கெட்ட பழக்கத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காத அப்படின்வாங்க. என்ன கேளு? இல்லை, நீ ஃபர்ஸ்ட் டைம் சாரா அண்ணியை பார்த்தப்போ உனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜீன் கன்ஃபியூஸ்டா, என்ன சடனாக இதெல்லாம் எது கேட்குற? சும்மா தான் கேட்குறேன்னா, நீ சாரா அண்ணியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அப்பா அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே, அதுக்கு தான். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங் தேயாங். அதெல்லாம் சொன்னால் புரியாது. 4 பேர் ஒரு பொண்ணை புள்ளி பண்ணின்னு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் அங்கே அவள் நின்று நின்றான். அவள் கண் ஃபுல்லாக டியர்ஸு. எனக்கே தெரியல, அவளோட கண்ணில் டியர்ஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு காரணமானவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அவங்கக்கிட்டேருந்து அவளை சேவ் பண்ணேன். அவள் என்னை பார்த்து தேங்க்ஸ் சொன்னான், அவ்வளோதான். நான் அவளுக்கு விழுந்துட்டடா. அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் அவளை லவ் பண்ணுறேன்னு. ஏன்னா எந்த காரணத்துக்கோ நம்ம லவ் பண்ணுறவங்க கஷ்டப்படுறது நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே லவ்வாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா உனக்கே தெரியும், வீட்டில் எவ்வளோ அப்போஸ் பண்ணாலும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்ம 2 பேரோட லவ்க்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் லில்லி அப்படின்வாங்க. லில்லி வேறு யாரும் இல்லைங்க, ஜின் அப்புறமா சாராவோட 2 இயர்ஸ் குழந்தை. லில்லியோட பேர் கேட்ட உடனே தேயாங் ஃபுல் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லில்லினா பயங்கர உயிர். ஐ ஹோப் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு உன் லைஃப் பார்ட்னராக வரணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அண்ணா, எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியாக வருவா, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. ஜின்னுக்கு தெரியாது நம்ம தேவங்களோட மைண்டில் என்ன மாதிரி ஒரு பிளான் ஓடிட்டுருக்குன்னு. இப்படியே டைம் ஸ்கிப் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃபுல் ஹெசிடேட் பண்ணிவிட்டு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ளே போவீங்க. வயன், எனக்கு பாஸ்கெட் பால் மேட்ச்சில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லடி, நீ என்னடி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்வாங்க டீனா. அப்போ நீங்கள், டீனா ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு தடவை மேட்ச் பார்த்துடலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தடி, எனக்கும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி வா, எங்கேயாவது ஒரு மூலையில் உக்காந்து பார்த்து ஏஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி இரு ஒரு நிமிஷம், எங்கே பிளேஸ் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னுக்குவீங்க. அதுக்குள்ளேயே தேவங்க ஃபீல்டில் நின்றுக்குவாங்க. அவங்க உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குவீங்க. அப்போ அவங்க கண்ணிலே சிக்னல் பண்ணுவாங்க, முன்னாடி வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓகேன்னு ஹெட் நோட் பண்ணிவிட்டு, டீனா அங்கே பாடி ஃப்ரண்ட்டில் பிளேஸ் இருக்குது, பாடி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் என்னடி நீ இங்கே பின்னாடி எங்கேயாவது உக்காரலாம், அவ்வளோ ஃப்ரண்ட்டில் உட்காந்து என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள்
அது வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்தா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுடி பாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போவீங்க. ஃப்ரண்ட்டில் 2 சீட் இருக்கும், அங்கே போய் உக்காருவீங்க. தேவங்க வந்துட்டு அந்த பாஸ்கெட் பால் ஜெர்சியில் பயங்கர ஸ்மார்ட்டாக தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் உக்காந்த உடனே உங்களே பார்த்து விங்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க டீம்மேட்ஸ் கிட்டே போயிடுவாங்க. மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆஃப்கோர்ஸ் நம்ம தேவங்களோட டீம் தான் வின்னாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு த்ரூ அவுட் த மேட்ச் உங்களை பார்த்து தான் விளையாடிருக்குவாங்க. அவங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிருக்கும். எல்லாருமே தேவங்களோட டீமை சுற்றி நின்றுக்குவாங்க அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு இதான் சான்ஸு, மெதுவாக எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு, டீனா வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயின்னுக்குவீங்க. நீங்கள் அங்கேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அன்னோன் நம்பர். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ரிசீவ் பண்ணுவீங்க. ஹலோ அப்படின்னு சொல்வீங்க. அந்த சைட்லேருந்து ரிப்ளை வந்த உடனே உங்களுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே ஆகிடும். ஏன்னா அந்த சைட்லேருந்து பேசின்னுக்கிறது, என்ன ஸ்வீட்டி பாதியிலே விட்டுட்டு போகிற, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சீனியர் உங்களுக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சிச்சு? இப்போ அதுவா இம்பார்ட்டண்ட்? நான் என்ன கேட்டேன், எனக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட சொல்லாமல் இங்கேருந்து கிளம்ப பார்க்குறியே, அது அது வந்து அப்படின்வீங்க. சரி இட்ஸ் ஓகே, பர்சனலாக விஷ் பண்ணோன்னு நினச்சியா அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை சீனியர், அது சரி பரவாயில்ல. இன்றைக்கி நான் வின் பண்ணதுக்கு என் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்வாங்க. சீனியர் எனக்கு உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது, அதுவும் இல்லாமல் எனக்கு பார்ட்டியெல்லாம் போய் பழக்கம் இல்லை சீனியர். நீ பயப்படுற மாதிரி இது வேறு மாதிரி பார்ட்டியெல்லாம் இல்லை வையன். இதில் ஆல்மோஸ்ட் எங்கள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபன் பார்ட்டி அவ்வளோதான். இன்ஃபேக்ட் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டீனா கூட வரா. சீனியர் இந்த பார்ட்டிக்கு நான் வரல சீனியர் ப்ளீஸ் அப்படின்வீங்க. என்ன வையன், உனக்கு தான் இந்த பார்ட்டியோட ஃபஸ்ட் இன்வைட்டு. இன்ஃபேக்ட் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறத யாருக்குமே தெரியாது. ஆனால் நீ பார்த்தா வர முடியாதுன்னு சொல்கிறியே, என்ன வையன்? நான் உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிடல, இட்ஸ் மை ஆர்டர். கரெக்டாக 7 o'clock உன் ஹாஸ்டல் முன்னாடி ஒரு கார் நிற்கும், இதில் நீ வந்து உக்காந்தா போதும், உன்னை கரெக்டாக என் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது சொல்கிறதுக்கு முன்னாடி கால் கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் திரும்பி தேங்க இருக்கிற டைரெக்ஷனில் பார்ப்பீங்க. அவங்க உங்களையே ஃபுல்லாக முறைச்சி பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் ஃபுல்லாக பயந்துன்னு அங்கேருந்து போயிடுவீங்க வெளியோ. இவருக்கு என்ன ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி ஏதாவது இருக்கா? ஒரு நிமிஷம் நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாரு, அடுத்த நிமிஷம் அப்படியே கோவப்படுறாரே. ஐயோ யாருக்கிட்டே கடவுளை என்னை மாட்டி விட்டுட்டு, எனக்கு முன்ன பின்ன பாட்டிக்கு போய் பழக்கமே இல்லையே, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவீங்க. டீனா வந்துட்டு வெயிட் பண்ணிக்குவாங்க. ஏய் எவ்வளோ நேரடி எடுக்கிற வெளியே வரத்துக்கு? இப்போ நீயும் எதுக்கடி என்னை கத்துற? க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு ஏன் இப்படி பண்ணுற? சரி சரி நடு, டைம் ஆகுது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. ஏய் டீனா இன்னைக்கு ஈவினிங் நீ ஏதாவது பார்ட்டிக்கு போறியா? என்ன பார்ட்டி? என்னடி லூஸ் மாதிரி கேட்குற? நான் எந்த பார்ட்டிக்கு போட்டோம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஓ அப்போ உங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியலையா? ஐயோ கடவுளே எப்படி கேட்குறது இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் இல்லை நடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்குவாங்க. நீங்கள் உங்கள் ஹாஸ்டலுக்கு போயிருக்குவீங்க. டைம் ஓடிட்டே இருக்கோ, டைம் ஆக ஆக உங்களுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி எந்திரிச்சு போய் உங்கள் கபோர்டை திறந்து பார்க்குவீங்க எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு. அப்போது உங்களுக்கு ஒரு கால் வரும். வேறு யாரும் இல்லை, டீனா தான். நீங்களும் கால் ரிசீவ் பண்ணுவீங்க. ஹலோ சொல்லு டீனா. ஏ வையன் உனக்கு சீனியர் கால் பண்ணாங்களா? எந்த சீனியர்? யாரடி? ஜிமின் சீனியர் தான். எதுக்கு கேட்குற? இல்லை ஆக்சுவலி இன்றைக்கி அவங்க மேட்ச் வின் பண்ணாங்கல்ல, அதுக்கு தேயோங் சீனியர் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கா, அவங்க எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, உன்னையும் இன்வைட் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போன்னு சரி நீ ரெடியாயிரு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன், 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிடும். ஏன்னா தேவாங் வந்துட்டு அவங்க கார் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்குவாங்க. பரவாயில்லடி, நான் வரேன், நீ போ, உனக்கு எதுக்கு சும்மா ப்ராப்ளம்? இதில் என்னடி ப்ராப்ளம்? 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கால் கட் பண்ணு, நானும் ரெடி ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கால் கட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கூட கேட்காம நீங்கள் வந்துட்டு டீனா, ஹலோ டீனா, ஐயோ இவ்வளவும் என் பேச்சு கேட்க மாட்டேன்றாளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ, பேசாமல் தேயாங் சீனியருக்கே கால் பண்ணி சொல்லிடவா, என் ஃப்ரெண்டு கூட வரேன்னு சொல்லி. இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுக்குவீங்க. பட் உங்களுக்கு கை காலெல்லாம் ஒத்துருக்கும் அவங்களோட நம்பரை எப்படி டயல் பண்ணுறதுன்னு. ஒருவேளை அவர் பிஸியாக இருந்தால் என் கால் ரிசீவ் பண்ணுவாரா? எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க நம்பரை டயல் பண்ணிடுவீங்க. ஆனால் அவர் என்னமோ உங்கள் கால்க்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க மாதிரி ஒரே ரிங்குக்கு டக்குன்னு ரிசீவ் பண்ணுவார். ஹலோ ஸ்வீட்டி, என்ன அதுக்குள்ளே கால் பண்ணுற? அவ்வளோ மிஸ் பண்ணுறியா என்ன? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சீனியர், அது வந்து நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன்னா, நான் என் ஃப்ரெண்டு கூட வரேன், நீங்கள் ஒன்றும் கார் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே நான் கார் அனுப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் ஹாஸ்டல்கிட்ட வந்துடும். ஒழுங்கா நான் அனுப்பின காரில் வந்தால் சரி, இல்லைன்னா யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹலோ சீனியர், ஐயோ இவர் எதுக்காக என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிறாங்க? என்னையும் வேறு பொண்ணுங்க மாதிரி நினச்சிட்டாங்களோ என்னமோ. இவரோட காரு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்த உடனே இவங்க பின்னாடியே போயிடுவேன்னு. என் பற்றி இன்னும் இருக்குது சரியாக தெரில. இப்போ இவகிட்ட நான் என்னன்னு சொல்லி சமாளிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு பொய் சொல்லி சமாளிச்சிருக்குவீங்க. இன்னொரு பக்கம் தேயாங் அவங்க ரூமில் ரெடி ஆகிக்குவாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வருவாங்க. தேயாங் உள்ளே வரலாமா? வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா தேயாங்கியை பார்த்துட்டு, தேயாங் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்வாங்க. அப்போ தேயாங் சொல்லுமா, என்ன அப்படின்வாங்க. உனக்கு அப்போட ஃப்ரெண்டு லீ அங்கிள் தெரியும்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேயாங், ஆமாம் தெரியும், எதுக்காக கேட்குறீங்க? அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா, அது தெரியும் இல்லை? தெரியுமே, ஆனா அப்படின்வாங்க. ஆமாம், அவளுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்வாங்க. அப்போ தேயாங்கம்மா, ப்ளீஸ்மா, இப்போதைக்கு எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. அப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், அது வரைக்கும் இந்த கல்யாணம் பேச்சு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாடா, உங்கள் அண்ணா கூட இப்படி தான் வேணாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டா. ஏன் நீயும் அப்படியே ஏதாவது பண்ணுற ஐடியாவில் இருக்கியா அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஸ்மர்க் பண்ணிவிட்டு, மா எனக்கு கல்யாணத்துலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, அந்த மாதிரி இருக்கும்போது நான் எதுக்காக ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், நான் இப்போ ஜாலியாகிறேன், ப்ளீஸ் என்னை இப்படியே இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, இன்னும் எத்தனை வருஷம் இப்படி இருப்ப தேயாங்? அவங்க ஏதோ சொல்ல வருவாங்க, அதுக்குள்ளே அவங்க அப்பா ஸ்டாப் பண்ணுவாங்க. அவனை எதுக்காக நீ சும்மா டென்ஷன் பண்ணுற? இன்றைக்கி அவன் மேட்ச் வின் பண்ணதுக்கு அவன் ஹாப்பியாக இருக்கா, அவனை என்ஜாய் பண்ண விடு, கல்யாண விஷயம்லாம் நிதானமாக பேசிக்கலாம் அப்படின்வாங்க. அப்புறமா தேயாங்க பார்த்துட்டு, தேயாங் நீ கார் ஏதாவது புக் பண்ணியிருந்தியா? அதுவும் இன்றைக்கே டெலிவரி வேணும்னு எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கினேன்னு கார் ஷோரூம்லேருந்து கால் வந்துச்சு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அம்மா, எதுக்குடா தேயாங் புது காரு? வீட்டில் தான் இவ்வளோ கார் இருக்கே அப்படின்வாங்க. இன்றைக்கி பார்ட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்டு வராங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் அந்த காரையே வாங்கினேன். யார் தேயாங் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்? அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒரு புது கார் வாங்கியிருக்கேன்னா அவ்வளோ ஸ்பெஷலா? யாருடா அது அப்படின்வாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கே தெரிய வருமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்னென்ன வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நானும் பார்க்குறேன் யார் அந்த இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே எந்திரிச்சு போயிருக்குவாங்க. பட் தேயாங்கோட அப்பாவுக்கு வந்துட்டு லைட்டாக டவுட் வந்திருக்கோம். தேயாங்
நீ நம்மக்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, நீ யாராவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேவாங் வந்துட்டு, பா லவ்வுன்ற வார்த்தை என் லைஃப்பில் இல்லவே இல்லைப்பா. ஏன்னா என் பின்னாடி சுற்றுற எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட இருக்கிற அந்த பணத்துக்காக, ஃபேமுக்காக, என்னோட சாம் பார்த்து தான் என் பின்னாடி சுற்றுறாங்க. இது எதுவுமே என்கிட்ட இல்லாத இருந்திருந்தா யாருமே என்னை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி நான் ஒரு வேளை லவ் பண்ணியிருந்தா கூட உங்ககிட்ட வந்து டைரெக்டாக நான் சொல்லுவேப்பா. எனக்கு அந்த பயம் எல்லாம் கிடையாது. சரிப்பா, கீழே என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டுக்குவாங்க, நான் அவங்கள போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. பட் தேவங்களோட அப்பா வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, உன் பற்றி எனக்கு நல்லா தெரியும் தேயாங், நீ ஏதோ என்கிட்டேருந்து மறைக்கிற. நீ லவ் பண்ணலன்றது உண்மைதான், பட் வேறு ஏதோ பெருசாக பண்ணுற அப்படின்னு அவங்களே சொல்லிக்கின்னு அவங்களும் வெளியே போயிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் தேயாங் அனுப்பின காரில் வந்துன்னுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆயின்க்கோ. ஐயோ, இவர் எங்கே கூட்டிகிட்டு போயின்னுக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. வயன், இவர் எங்கன்னா என்னை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா? சேச்சே, அப்படிலாம் பண்ண மாட்டார். பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்கார், ஆனாலும் கிட்னாப் பண்ணுறவங்களாம் அப்படி தானே இருப்பாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லின்னுக்குவீங்க. சடனாக கார் பிரேக் போடுவாங்க. அண்ணா, எதுக்கு காரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அது வந்து மேடம், நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எங்கன்னா உங்கள் ரைட் சைடில் பாருங்கள் அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் ரைட் சைடில் திரும்பி பார்க்குவீங்க. ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும் மேன்ஷன். அது ஃபுல்லாக லைட்டிங்ஸு, பெரிய பெரிய காரெலாம் நின்றுக்கோ. ஆனால் சீனியர் அவங்க வீட்டில் தானே பாட்டின்னு சொன்னாங்க, நீங்கள் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்வீங்க. அப்போ அவர், இதுதாம்மா பாஸோட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீனியரோட வீடா அப்படின்னு சொல்வீங்க. அப்புறமா அதுக்குள்ளே அவர் இறங்கி வந்துட்டு உங்கள் கார் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. இறங்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அண்ணா, இதெல்லாம் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? அப்புறமா என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. மேடம், உங்களை வேறு ஏதாவது கூப்பிட்டா பாஸ் எங்களை கொன்னுடுவாங்க. எதுக்கு மேடம் வம்பு? சரி, நீங்கள் உள்ளே போங்க மேடம் அப்படின்வாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும், எல்லாரும் எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே உங்கள் கண்ணை வந்து யாரோ ஒருத்தவங்க மூடுவாங்க. நீங்கள் வந்துட்டு டீனா அப்படின்வீங்க. ஹேய், எப்படி எப்போவுமே கண்டுபிடிச்சிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட அந்த கேவலமான பர்ஃப்யூம் ஸ்மெல்லடி அப்படின்னு சொல்வீங்க. ஏய், என்னோட எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணுவீங்க. 2 பேரும் ஸ்மைல் பண்ணி சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு, டீனா எனக்கு பயமாக இருக்குடி, என்னடி சீனியர் வீடு இப்படி இருக்குது, எல்லோரும் பெரிய பெரிய ஆளுங்க இருக்குவாங்க, நான் எப்படி உள்ளே வர்றது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா, ஏய் இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு யோசிக்கிறியடி, அதான் நான் இருக்கேன் இல்லை உன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் உள்ளே போன உடனே ஜின்னை பார்க்குவீங்க. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். டீனா, பிரின்சிபல் இருக்காங்கடி, அவங்க நம்மளை பார்த்தா என்ன நினைக்குவாங்க அப்படின்வீங்க. அப்போது அவரோட வீட்டில் அவர் இருக்கார் வாடி. என்னடி சொல்கிற, இது எப்படி அவரோட வீடு அப்படின்னு? ஆமாடி, இது அவரோட வீடு தான். நம்ம தேயாங் சீனியர் யாருன்னு நினச்சின்னுக்கிறேன், இவரோட தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். என்னடி சொல்கிற, பிரின்சிபலோட தம்பியா? தெரிஞ்சிருந்தா நான் வந்துக்கவே மாட்டேடி அப்படின்னு சொல்வீங்க. அவர் ரொம்ப நல்ல ஒரு வாடி, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அவங்களும் ஃபுல்லாக ஹாப்பியாக உங்களை வெல்கம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் 2 பேரையும் அவங்க ஒய்ஃப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஜின்னோட ஒய்ஃப் சாரா. அதுக்கப்புறமா அவங்களோட பாப்பா லில்லி, அவ்வளோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு தேவங்க தேடி பார்க்குவீங்க. ஏன்னா நீங்கள் வந்திருந்தே அவங்க இன்வைட் பண்ணிதான் இல்லைங்களா, அவங்களே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் நீங்கள் டீனாலாம் நின்றுக்கிற டைரெக்ஷனில் வருவாங்க. ஹாய் வயன், ஹாய் டீனா, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குவாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் எல்லாம் பேசினுக்குவீங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற டைரெக்ஷனில் பார்த்துக்குவாங்க.
நீங்களும் என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா தேயோங் வந்து நிற்குவாங்க ஃபுல் ஸ்டைலிஷாக. அவங்க 2 கையும் பாக்கெட்டில் போட்டு உங்களையே பார்த்து ஸ்லோவாக நடந்துன்னு வந்து நிற்குவாங்க. உங்களுக்கு அவங்களோட ஸ்டேர்ஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடும், ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்கிப் ஆகிடும். நீங்கள் டக்குன்னு ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிடுவீங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்குவாங்க. பட் அவங்களெல்லாம் விட்டு தேவங்க வந்துட்டு டைரெக்டாக உங்ககிட்ட தான் வருவாங்க. வெல்கம் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஷாக்காக உங்கள் 2 பேரையே பார்த்துக்குவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஹெட் டவுன் பண்ணிவிட்டு தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு டக்குன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிவாங்க. தேயோங் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேயோங் வந்துட்டு புரிஞ்சிடும் ஜிமின் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்ககிட்ட பேச விடாமன்னு சொல்லிட்டு. இருடா மச்சா, வெயிட் பண்ணிட்டோம், என்னோடய இம்பார்ட்டண்ட் கெஸ்ட்டை மீட் பண்ணாமல் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், அதுக்கு இல்லைடா, எல்லோரும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உனக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நேரம் காக்க வச்சா நல்லா இருக்காதில்ல. ஆனால் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இருந்த ஒரு கெஸ்ட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வரேன், நீ போய் பேசிட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், டே மச்சா போன்னு சொன்னேன்ல அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே ஜூஸ் எல்லாமே சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்போது தேவங்க உங்கள் டைரெக்ஷனில் பார்த்துட்டு, நீ ஜூஸ் குடிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இல்லை சீனியர், நம்ம இப்போ தான் ஜஸ்ட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு வெயிட்டரை கூப்பிடுவாங்க. அவங்க ட்ரேலேருந்து ஒரு ட்ரிங்க் எடுத்து கொடுக்குவாங்க. நீங்கள் ஏதோ சொல்கிறதுக்கு முன்னாடி டீனா, சீனியர் அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு டீனாவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஐஸில் பார்த்துட்டு, நீ என்ன அவளோட வாயா, ஏன் அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு அவளை சொல்ல மாட்டாளா, நீ எதுக்காக நடுவில் வர அப்படின்வாங்க. அப்போ டீனா ஏதோ சொல்ல வருவாங்க. நீங்கள் டக்குன்னு டீனா கையை பிடிச்சிட்டு சிக்னல் பண்ணுவீங்க, ஒன்றும் சொல்லாதேன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் தேவங்க பார்த்து, சீனியர் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சீனியர், சாரி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அந்த கிளாஸை பார்த்து உங்களை பார்த்துட்டு ஸ்மர்க் பண்ணுவாங்க. என்ன வையன், இந்த காலத்து பொண்ணு ஆயிட்டு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொன்னால் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்வாங்க. உண்மையாகவே எனக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அந்த வெயிட்டரை கூப்பிட்டு, வெறும் ஜூஸ் எடுத்துகிட்டு, இது வெறும் ஆரஞ்ச் ஜூஸ், இது குடிக்கலாம் இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் அதையும் வேணான்னு சொல்ல போவீங்க. பட் தேவங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடும். ஏன்னா அவங்க கண்ணு வந்துட்டு உங்கள் மேலேயே இருக்கும், ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குற மாதிரி. நீங்கள் டக்குன்னு அவங்க கையிலேருந்து கிளாஸ் வாங்கி ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டீனா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துன்னுக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக தெரிஞ்சுன்னுக்கோ, எதுக்காக தேவங்க உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வரேன், என்ஜாய் த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்பா, இவரை பார்த்தா எனக்கு மூச்சு விடுறதுக்கே பயமாக இருக்குது. ஐயோ கடவுளே. ஏட்டினா அவர் மறுபடியும் வர்றதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் நடுறி. அவர் கூப்பிட்டாரு, நம்ம வந்தோம், நம்ம வந்திருந்தா அவர் பார்த்துட்டார் இல்லை, இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்கணுமா அப்படின்வீங்க. அப்போ டீனா, ஆமாடி நீ சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம இங்கே இருக்கிறது வேணாம், நடு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டீனாக்கு வந்துட்டு டவுட் வந்துடுச்சு தேவங்க மேலே. நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்புவீங்க. அதுக்குள்ளே ஒரு வெயிட்டர் வந்துன்னுக்குவாங்க. டீனா மேலே மோதி அவங்க கையில் இருந்த ஜூஸ் மொத்தமாக அவங்க ட்ரெஸ் மேலே ஊற்றிடும். அப்போ டீனா, ஷிட், கண்ணு தெரியுது இல்லையா, இங்கே ஒருத்தர் நின்றுக்கிறாங்கன்னு கூட பார்க்காம மேலே வந்து மோதுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, மேம் மேலே வந்து மோதுந்து நான் இல்லை, நீங்கள் தான். சரி இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இங்கே முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா, ஏ வையன் ஒரு 5 மினிட்ஸ் எங்கே இரு, நான் போய் இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள், ஏய் நான் தனியாக இங்கே இருக்குன்னு மாடி, நானும் வரேடி அப்படின்னு சொல்வீங்க. ஏய் இங்கே தானடி போகிற, இங்கே கீழே நிறைய பேர் இருக்காங்க, நீ தைரியமாக இரு, அதுவும் இல்லாமல் நம்ம பிரின்சிபல் கூட அங்கே தான் இருக்காங்க, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அங்கேயே நிற்க வச்சுட்டு அவங்க உள்ளே போவாங்க. பட் தூரத்துலேருந்து தேவாங் உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. அந்த வெயிட்டரும் தேவங்க பார்க்குவாங்க. தேவங்க வந்துட்டு தம்ஸ் அப் காமிக்குவாங்க. ஏன்னா அவங்க டீனா மேலே மோதுந்து ஆக்சிடெண்ட் இல்லைங்க, தேயாங் தான் சொல்லியிருக்குவாங்க.
அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசலான்னா இவ எப்போ பாரு அவளை ஒட்டிகிட்டே இருக்கா. அதுவும் இல்லாமல் சீக்கிரம் போகலான்னு வேறு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சிரிக்குவாங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, தேயாங்கோட அம்மா தான். ஓ, அப்போ இவ தான் அந்த ஸ்பெஷலான கெஸ்ட்டா? நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இவனும் ஒரு சரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணை தான் லவ் பண்ணுறான். என் பெரிய பையனுக்கந்தும் ஏதோ ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டேன். ஆனால் தேயாங்குக்கு அப்படி நடக்க விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுக்கும் தேயாங்குக்கும் கல்யாணம் நடக்காது. ஆனால் அவன் எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட டைம் பாஸ் பண்ணால் கூட ஓகே. பட் என்னோட மருமகளை வர்றதுக்கு இவளுக்கு தகுதியே இல்லை. இது சீரியஸாக போய் முடியறதுக்குள்ளே இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணும். அவங்க ஃபோனில் உங்கள் பிக்சர் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா யாருக்கோ சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி, ஹலோ, இப்போ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த பொண்ணோட டீட்டெயில் எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடு ஓகே சொல்லியிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள், இவ எங்கே போயிட்டா, வாஷ்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணின்னு வரதுக்கு இவ்வளோ நேரம் வேணுமா? ஐயோ கடவுளே, அந்த சீனியர் வேற என்னையே பார்த்துன்னுக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது உங்கள் கிளாஸ்மேட் ஒருத்தர் வருவாங்க. ஹே வயன், உன்னை டீனா மேலே வர சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மேலேயா? அவள் வாஷ்ரூம்க்கு கீழே இல்லை போனா? அதுவா, கீழே வாஷ்ரூம் அவுட் ஆஃப் சர்வீஸ், அதனால தான் மேலே போயிருக்கா. மேலே லெஃப்ட் சைடில் லாஸ்ட் ரூமில் வாஷ்ரூமில் இருக்கா. உன்னை வர சொன்னா. மேபி அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ, அதால் தான் உன்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ நீங்கள், இவன் எதுக்காக மேலே போனா, என்ன வேறு என்னதுக்கு வர சொல்கிறான், அதுவும் சீனியரோட வீடு, என்னை யாராவது மேலே போகிறது பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலே போவீங்க. அவங்க சொன்ன மாதிரியே போயிருக்குவீங்க. அந்த ரூம் கிட்ட நின்றுட்டு, ஏ டீனா உள்ளே இருக்கியாடி அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு எந்த ரிப்ளையும் கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போவீங்க. உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்குவீங்க. பட் யாருமே காணோம். டீனா டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள்ளே போவீங்க. அப்போது டக்குன்னு டோர் லாக் ஆகிற சவுண்ட் கேட்கும். நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா தேவாங் ஸ்மோக் பண்ணி டோரை லாக் பண்ணி உங்களே பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக். சீனியர், எதுக்காக டோர் க்ளோஸ் பண்ணுறீங்க? இங்கே என்ன பண்ணுறீங்க? ஹலோ மிஸ் வயன், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது என்னோடய வீடு, அதுக்கப்புறமா இது என்னோடய ரூம். பார்க்க போனால் நான் தான் கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அது வந்து சீனியர், என் ஃப்ரெண்டு டீனா உள்ளே இருக்கா, அவளை தேடின்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, ஓ உன் ஃப்ரெண்டு உள்ளே இருக்காளா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் கிட்டே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏங்க யாருமே காணோம் அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல்லாக வைட் ஐஸில் பாத்ரூமை பார்த்துன்னுக்குவீங்க. சீனியர், என் கிளாஸ்மேட் வந்து டீனா இங்கே தான் இருக்கான்னு சொன்னால், அவளை தேடி தான் நான் இங்கே வந்தேன், சாரி சீனியர், நான் கீழே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. பட் தேவங்க வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அவங்க கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். சீனியர் அப்படின்வீங்க. நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கேன். இந்த ரூம்குள்ளே என் பர்மிஷன் இல்லாமல் வந்துட்டேன், ஆனால் இங்கேருந்து என்னோடய பர்மிஷனில் தான் நீ வெளியே போகணும் அப்படின்வாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். சீனியர் ப்ளீஸ் சீனியர், என்னை விட்டுருங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், அத்தாடி நீ என்னை அட்ராக்ட் பண்ணிட்ட, நீ வேறு பொண்ணுங்க மாதிரி கிடையாது, நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டு, நீ என்னை பார்க்கும்போது உன் கண்ணில் அந்த பயம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேஸ்ட்டில் கை போட்டு இன்னும் கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் உங்கள் 2 கையும் எடுத்து அவங்க செஸ்ட் மேலே வைக்குவீங்க. ஏன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வந்து அவங்கள அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, ஸோ உங்களால் முடியாது. ப்ளீஸ் சீனியர்,
என்னை விட்டுருங்க சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, இது மட்டும் சொல்லாதடி, ஏன்னா இந்த ஜென்மத்தில் உன்னை விடுற பிளான்லேயே இல்லை. ஏன்னா உன்னை எப்போ நான் தடவை பார்த்தேனோ அப்போவே நீ எனக்கு தான் சொந்தம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்குன்னு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் நினச்சிடாத. ஏன்னா எனக்கு இந்த லவ், கல்யாணம், ரிலேஷன்ஷிப் இது மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். எந்த பையனாவது உங்ககிட்ட வந்து பேசுகிறதோ இல்லை நீ வேறு பையன்கிட்ட போய் பேசுகிறதோ நான் பார்த்தேன், கொன்னுடுவேன், உன்னை இல்லை அந்த பையனை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு, சீனியர் ப்ளீஸ் சீனியர் இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அது சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவே மறந்துட்டேன். நீ வந்த கார் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிச்சா? கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயம், இதை பார், உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, நான் ஏதாவது கேட்டால் வாயை திறந்து பேசுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் சின் பிடிச்சி உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி அவங்கள பார்க்க வைக்குவாங்க. உங்கள் 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட், ரொம்ப கிட்ட நின்றுக்குவீங்க. இன்ஃபேக்ட் அவங்க உங்கள் வேஸ்ட் பிடிச்சி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. உங்கள் 2 பேரோட ஃபேஸும் கிட்ட இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காரு ஷோரூம்லேருந்து டெலிவரி ஆகி ஃபஸ்ட்டு உங்கள் ஹாஸ்டலுக்கு தான் வந்திருந்து. அந்த காரில் ஏறின பொண்ணு, இன்ஃபேக்ட் ஆள் கூட நீ தான், எக்ஸப்ட் டிரைவர் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக தேவாங்கியே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. சீனியர் ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங்க வந்துட்டு, சரி ரிசீவ் பண்ணு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அது என்னோடய பேக்கில் இருக்குது, நீங்கள் என்னை விட்டால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவாங்க வந்துட்டு, ஓ நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை டக்குன்னு திருப்பி உங்களை பேக்கப் பண்ணிடுவாங்க. இப்போ எடுத்து பேசு அப்படின்வாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிட்டுக்குவீங்க உங்கள் பிளேஸ்லேயே. பையன் ஃபோன் ரிங் ஆகுது, எடுத்து பேசு அப்படின்வாங்க உங்கள் காதுகிட்ட. உங்களுக்கு உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிருக்கோ. நீங்கள் ஸ்லோவாக ஃபோன் எடுத்து பார்க்குவீங்க. பார்த்தா டீனா. நீங்கள் வந்துட்டு, சீனியர் என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா, என்னை விடுங்க சீனியர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. நீ ஃபோன் எடுத்து பேசுகிறேன்னு தானே சொன்னேன், எடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், அவகிட்ட இப்படியே ஆழ்ந்து பேசாத, நார்மலாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹலோ அப்படின்வீங்க. அதுக்குள்ளே டீனா வந்துட்டு ஃபுல்லாக கத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏய் பையன், எங்கடி போயிட்ட, இங்கே நின்றுன்னு சொல்லிட்டு போலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடி சொல்கிற, நீ தானடி என்னை மேலே வர ஏய் லூஸு, நான் எப்படி மேலே வர சொன்னேன்? நான் வாஷ்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணி வரத்துக்குள்ளே நீ காணோம், எங்கே இருக்க இப்போ நீ அப்படின்வாங்க. அப்போ தேவாங்க வந்துட்டு உங்கள் காது கிட்ட வந்துட்டு, நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டேன்னு சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சீனியர் சொல்லு அப்படின்வாங்க. அப்போது டீனா, நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் வயன், பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? நான் தான் உன்னை இங்கே வெயிட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லை, எதுக்குடி எதுக்குள்ளே ஹாஸ்டலுக்கு போயிட்டேன்? ஏய் வயன், நீ உண்மையாகவே ஹாஸ்டலில் இருக்கியா இல்லை ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம், உன் வாய்ஸ் எதுக்காக ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இல்லடி எனக்கு ஏனோ சடனாக உடம்பு முடியாதாயிடுச்சு, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா வயன், என்ன வயன் நீ இப்படி பண்ணிட்ட, சரி இரு நான் ஹாஸ்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் வேணாடி, இவ்வளோ நேரத்தில் வராத, ஹாஸ்டல் கேட் லாக் பண்ணிவிடுவாங்க, இவ்வளோ நேரத்தில் யாரையும் உள்ளே விடுறதில்ல, நான் காலையில் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி உனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலன்னா காலேஜுக்கு வர போவாத, சரியா? பாய் வயன், குட் நைட், டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கால் கட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் உங்கள் கண்ணிலேருந்து ஃபுல்லாக டியர்ஸ் வந்துனுக்கோ. ப்ளீஸ் சீனியர், என்னை விட்டுருங்க சீனியர், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதை பார், நான் ஃப்யூச்சர் மாஃபியா கிங் தான்,
ஆனால் விமனைசர் கிடையாது. என்கிட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ பொண்ணுங்க வந்து மேலே விழுறாங்க, ஆனாலும் ஒரு நாளைக்கும் அவங்கள தப்பாக நான் டச் பண்ணது கிடையாது. அவங்கக்கிட்ட எந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் நான் இல்லை தெரியுமா. ஸோ நீ தைரியமாக இருக்கலாம். ஜஸ்ட் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்ல சொன்னேன். நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிடுறேன், நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷன் வந்துட்டு தேவங்களோட அம்மா கேட்டுன்னுக்குவாங்க வெளியிலேருந்து. அதே டைமுக்கு அவங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது என்னென்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸு. ஓ பையன், அம்மா தம்பி மட்டும்தான், இவளை நான் பார்த்துக்கிறேன், இவளை என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப வேணும்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பேசிக்குவாங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் வந்துட்டு டீனா தனியாக போகிறத பார்த்து, ஹே டீனா, பையன் எங்கே காணோம், தனியாக எங்கே போயின்னுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டீனா, அதுவா அண்ணா, அவள் அப்போவே கிளம்பிட்டாளாம், அவளுக்கு என்னமோ உடம்புக்கு முடியாத ஆயிடுச்சின்னு அப்போவே போயிட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற, இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தா, அது எப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அவளுக்கு, அவள் உங்ககிட்ட சொன்னாளா? இல்லைண்ணா, என் மேலே ஜூஸ் ஊற்றிருச்சுன்னு நான் வாஷ்ரூம் போய் க்ளீன் பண்ணின்னு வரலான்னு போனேன், ஆனால் வந்து பார்த்தா அவளை காணோம், கால் பண்ணி கேட்டால் ஹாஸ்டலில் இருக்கேன்னு சொல்கிறான், அதனால தான் சரி அப்போது ஹாஸ்டலுக்கு போய் பார்த்துன்னு வாப்போ அப்படின்வாங்க. இல்லைண்ணா, இவ்வளோ நேரத்தில் ஹாஸ்டல் கேட் லாக் ஆகிருக்கோம், நான் நாளைக்கு போய் பார்க்குறேன், நீ எப்போ வர வீட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்ட்டி முடிஞ்சிருந்தா வரேன், நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நேரமாக வெளியே தானே நின்று இருந்தேன், பையன் வெளியே வரலையே, எங்கே போயிட்டான், உண்மையாகவே ஹாஸ்டலுக்கு போயிட்டாலாம், தேவம் கூட எங்கேயும் காணோம், என்ன நடக்குது, ஒருவேளை தேவம் இரு அவர் ரூமில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் டைரெக்ஷனுக்கு போவாங்க. என்னங்க நடக்க போகுது நம்ம வயன் லைஃப்பில், தேவம் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க ரூம்குள்ளே லாக் பண்ணின்னுக்கிறாங்க. தேவங்க ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணுவாங்களா, இல்லை ஜிம்மின் கரெக்டான டைமுக்கு போயிட்டு நம்ம வயனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? அப்புறமா வெரி வெரி சாரிங்க, என் வாய்ஸை வச்சு நீங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கோல்டு காஃபு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு. அது பார்த்தா வைரல் ஃபீவர், எனக்கு எந்திரிக்கவே முடியாத ஆயிட்டுச்சு. இப்போது ஒரு 2-3 டேஸாக எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். இதில் என் வாய்ஸ் நல்லா இருந்திருக்காது, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர்.